ரூட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரூட் சயின்ஸ்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க அடிக்கடி டேப்லெட் யூஸ் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பிளசிபோ எஃபெக்ட். 1955ல ஹென்ரி கே பீச்சருங்கிறவர் தான் இந்த ஒரு எஃபெக்டை கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெட்ஏக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்டிவ் கெமிக்கலுமே இல்லாத ஒரு டேப்லெட்டை ஒரு டாக்டர் கொடுத்தாங்கனாலும் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு டேப்லெட் வந்து ரியாக்ட் ஆகும். புரியல, இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெட்ஏக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்டர் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுமே இல்லாத ஒரு டேப்லெட்டை அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு டேப்லெட் ரியாக்ட் ஆகும். அதுக்கான ரீசன் அந்த டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு டேப்லெட்ல எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுமே இல்லை, அது ஒரு எம்டி டேப்லெட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு டேப்லெட் வந்து பெயின் கில்லர் டேப்லெட் அப்படின்னு சொல்லி நம்பி கன்சியூம் பண்ணும்போது அவரோட பாடியில் நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து ஏற்படும். லைக் வந்துட்டு அவரோட பிரெயினில் வந்துட்டு எண்டோஃபில்ஸ் அண்ட் டோபமைன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால அவரோட பாடியில் வந்து பெயின் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் வந்து ஆங்ஸைட்டி கம்மியாகும் அண்ட் ஸ்லீப்பும் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து பிளசிபோ எஃபெக்ட்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரெண்ட்ஸே கூட எனக்கு வந்து ஹெட்டேக்காக இருக்கு மச்சான், ஒரு டீ குடிச்சா தான் சரியாகும், ஒரு காஃபி குடிச்சா தான் சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். நம்மளே வந்து பர்சனலாக அதை ஃபீல் பண்ணியிருப்போம். இதுக்கான ரீசன் நம்ம மைண்டில் வந்துட்டு நம்ம ஒரு தலைவலிக்குது அப்படின்னா ஒரு டீ குடிச்சா சரியாயிடும் நம்ம அந்த விஷயத்தை நம்புறதுனால தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதுதான் வந்து பிளசிபோ எஃபெக்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோசிபோ எஃபெக்ட்ஸ். 1961ல வால்டர் கெனடிங்கிறவர் தான் இந்த ஒரு எஃபெக்டை கண்டுபிடிச்சாரு. இந்த எஃபெக்ட் அப்படியே பிளசிபோ எஃபெக்ட்ஸ்க்கு டோட்டல் ஆப்போசிட். பிகாஸ் இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு டாக்டர் வந்துட்டு அந்த பேஷண்ட் கிட்ட டோலோ 650 கொடுத்து இது வந்து ஃபீவருக்கான டேப்லெட், பட் ஆனால் இதில் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டேக் அதிகமாக வரும், தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த டேப்லெட்டில் வந்துட்டு அந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸே இருந்திருக்காது. நம்ம கிட்ட ஆனால் அப்படி சொல்லும் போது இதை சாப்பிட்டீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த டாக்டர் சொன்னதே நம்பிட்டு நம்ம டேப்லெட்டை கன்சியூம் பண்ணும்போது இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொன்னாங்களே, ஹெட்டேக் வருமோ இல்லை வந்து நமக்கு வந்து தூக்கம் அதிகமாக வருமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனாலேயே, நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனாலே நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ரியாக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம மைண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நம்பும் போது நம்ம மைண்டில் வந்து நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால நமக்கு ஹெட்டேக் அந்த டேப்லெட் சாப்பிட்டு வரலன்னா கூட நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஆக்சுவலாக அந்த விஷயம் வந்து நடந்துடும், அதான் ஹெட்டேக் வந்து வந்துடும். இதுதான் வந்து நோசிபோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பிகாஸ் நம்ம சாப்பிட்றது, அதாவது அந்த டேப்லெட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டூல் தான். பட் நம்ம அதை என்னவா நினைச்சிட்டு சாப்பிட்றோங்கிறது தான் ஒரு விஷயங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ பிளாசிபோ எஃபெக்ட்ல வந்துட்டு ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு இந்த ஒரு விஷயம் நம்மளை ஹீல் பண்ணிட்டு நம்ம நம்பி சாப்பிட்டா கூட அது ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே விஷயம் தான் நோசிபோ எஃபெக்ட்ஸில் நம்ம டேப்லெட்டே சாப்பிட்டாலும் அதை வந்து நம்ம சரியாக நம்பலை, அதில் வந்து நம்ம எதனா ஒரு நெகட்டிவான விஷயத்தை திங்க் பண்ணுறோம்னா அதுக்கு எது மாதிரி ரியாக்ட் ஆகும்னு சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அதாவது மைண்ட் கேன் ஹீல் த பாடினா பிளசிபோ எஃபெக்ட், மைண்ட் கேன் ஹார்ம் த பாடினா அதுதான் நோசிபோ எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரூட் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதிகமாக டேப்லெட்ஸ் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.